பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு முட்டையை பீட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணி இப்போ தேவையான அளவு சப்பாத்தி மாவு, ஒரு 10 சப்பாத்தி வர அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன். சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கையிலே நல்லா நசுக்கி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு ஓமம், அடிச்சு வச்சிருந்த முட்டை, அடிச்சு வச்சிருந்த ஏபிசி பேஸ்ட், கொஞ்சோண்டு பட்டர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணால் அப்புறமா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலை, ஆல்ரெடி அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இப்போ ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே மாவு பேசி ஆரம்பிச்சிடலாம். சுட தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா முட்டை போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு மாதிரி முட்டை வந்து திரி ஆன மாதிரி ஆகிடும். அதனால் பச்சை தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து ஊற வைப்போம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மஷ்ரூம் தான் சேர்க்கணும். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், 3 பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே 2 தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் 2 லவங்கம், சின்ன இலை பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, சின்ன அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேஸ்ட் அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுமே சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு சில பாத்திரம் வந்து அடி பிடிக்காது, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம். என்னோட பாத்திரம் அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிறதுக்குள்ள மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, சுடுதண்ணி ஊற்றி நல்லா சூடாக ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா அப்படியே அலம்பி எடுத்துக்கலாம். அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். என்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதான் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். உப்பு மஞ்சள் போட்டு சுட தண்ணியில் 2 நிமிஷம் விட்டோம் இல்லையா, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் 2 வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன்.
கிரேவி நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல்லாம். ஸோ இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் மஷ்ரூம் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஊற்றி வச்சிருந்த மஷ்ரூம் எடுத்து சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லாம் ஆல்ரெடி தண்ணி விடும், இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து சுண்டி வரைச்சா கிரேவி கரெக்டாக இருக்கும். அதனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ சப்பாத்தி மாவு கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து காய்கறி கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி சரி சப்பாத்தி கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு துணி போட்டு அது மேலே இதை வச்சுட்டு இதில் தான் நம்ம சப்பாத்தி உருட்டுப்போம். மாவு நல்லா இருக்கு. லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி முட்டை வெண்ணெலாம் சேர்த்துருக்கிறதுனால எப்படியும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். சும்மா லைட்டாக எல்லாத்தையும் சும்மா ரஃபாக ரவுண்ட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். கரெக்டான ஷேப்பெல்லாம் உருட்ட முடியாது. காலையில் கிளம்புற அவசரத்தில் எவ்வளோ உங்களால் சப்பாத்திக்கு தேவையான அளவு உருட்ட முடியுமோ உருட்டிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா கொதிச்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன், காட்ட மறந்துட்டேன். ஸோ நல்லா கொதிச்சிச்சு. ஓரளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்திக்கு ஏற்ற பதமாக இருக்கிற அளவுக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சப்பாத்தி ஹை ஃப்ளேமில் வச்சு சின்ன அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம்.